Hi cuties. Today English handwriting ma. நம்ம yesterday வந்து capital letter A, B, C, D, E, F write பண்ணிருந்தோம். அதனோட continuous yesterday ஒரு 6 letters, today ஒரு 6 letters write பண்ண போறேன். பாருங்க இப்போ write பண்றேன். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. அப்பதான் நான் சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியும். அப்படியே எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் போட்ட வீடியோவும் பார்க்க முடியும். நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ரைட் ஸ்டார்ட் நவுமா. இப்போ நான் ரைட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதனோட கண்டினியூஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜே எழுத போகிறேன் பாருங்கள். சாரி, இதில் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி எழுத போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஜி, ஹெச், 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 ஐ, ஜி, ஹெச், ஐ ரைட் பண்ண போகிறேன் பாருங்க. ஐ, ஜே, ஓகேம்மா. அடுத்து கே, K, L. Okay, that's all. Penana yesterday A, B, C, D, E, F. Yesterday write பண்ணிருந்தோம். Today English handwriting classல G, H, I, J, K, L write பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக yesterday ரைட் பண்ணதும் டுடே ரைட் பண்ணதும் நீங்கள் இதே மாதிரி ரைட் பண்ணி பாருங்கள் கேபிட்டல் லெட்டர். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களாமா, இதை உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ்லலாம் ரைட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபோர்வர்டு நோட் எடுத்து வச்சுட்டு அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஹேண்ட் ரைட்டிங்கு. நம்ம ஸ்மால் லெட்டர் ரைட் பண்ண மாதிரி இப்போ கேபிட்டல் லெட்டரும் ரைட் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸு ஒவ்வொன்றா போக முடியும். சரிங்களா? ரைட் பண்ணுங்கள் குட்டீஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களாமா, டுடே கிளாஸில் நம்ம கேபிட்டல் லெட்டர் 6 லெட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். இதனோட கண்டினியூஸ் லெட்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் ரைட் பண்ணலாம். டுடே கிளாஸ் ஃபினிஷ்டுமா.